வேதத்திலிருந்து இன்னைக்கு ஒரு சின்ன தகவலை உங்கள்கிட்ட பரிமாறிக்கொள்ளணும்னு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தில் தான் கோத்திரத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். தான் கோத்திரம்னா வேறு ஒன்றும் இல்லை, யாக்கோபையாவுடைய ஒரு பையன்தான் தான் கோத்திரம். இந்த தான் கோத்திரத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தான் கோத்திரங்கள், ஒவ்வொரு கோத்திரங்களும் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி தான் கூடாரங்கள் போட்டு முகாமிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்பெல்லாம் மோசேயிட்ட சொல்லி இந்தந்த இடத்துக்கு போங்க, இந்தந்த இடங்களில் நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை போடுங்க அப்படின்னோடனே ஒவ்வொரு கோத்திரங்களும் அந்த கோத்திரம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு பின்னாலேயும் கூடாரங்களை போட்டுட்டு வராங்க. அதில் கடைசியாக எந்த கோத்திரங்கள் கூடாரம் விடுறாங்க அப்படின்னா அது தான் கோத்திரம் தான். இப்போ இந்த தான் கோத்திரத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன், ஆண்டவராகிய தேவன் மோசேயாவை கூப்பிட்டு, நீ இந்த இடத்துல இருந்து பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மோசேயா ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது கூடாரங்கள், ஆசாரிப்பு கூடாரத்தெல்லாம் எடுக்கிறவங்க ஒவ்வொரு கோத்திரமும் எடுத்துட்டு அவங்கவுங்க கூடாரங்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பி அடுத்த இடங்களில் போய் கூடாரம் விட்டு முகாமிட போகிறாங்க. அப்போது உடனே கிளம்பும்போது பல கோத்திரத்திலிருந்து பல பொருட்களை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு ஆடாக இருக்கலாம், இல்லை கன்றுக்குட்டியாக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் அவங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த மிஸ் பண்ண பொருட்களை கடைசியாக கூடாரங்களை பெயர்த்து கொண்டு அந்த இடத்துல இருந்து இடம் மாறுகிற இந்த தான் கோத்திரம் என்ன செய்வாங்கன்னா, அந்த பொருட்களையும் அவர்கள் உடைமைகளையும் சேகரித்து மறுபடியுமா எந்த கோத்திரத்தில் இருக்கிற எந்த குடும்பத்து தலைவர் அதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்களோ, துளைத்திருக்கிறார்களோ, அந்த தொலைத்த அந்த நபர்களிடத்திலிருந்து அதை ஒப்படைக்கிறாங்களாம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அறியாமையில் இருந்த நாட்களில், அறியாமையில் இருந்த காலங்களில், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உலகத்தானாய் நான் இருக்கும் பொழுது, நான் எதை இழந்தனோ, எதை நான் நஷ்டப்பட்டு போனனோ, அதை கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தம் சிந்தி அவர் மரணத்தை சம்பவித்து அவர் உயிர் தெழுந்து அந்த அவரை விசுவாசிப்பதன் மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இரட்டத்தனையாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். நாம் இழந்ததை மறுபடியுமாய் திருப்பி பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ.